ஓகே, எல்லாரும் ரெடியா? Ready, sir. ஓகே, On பண்ணது please. ஹோம்ஒர்க் நான் தந்தது பார்த்துறான் எல்லாத்தையும். 4 பேர் தான் இந்த முறையும், 4 பேர் தான் 4-5 பேர் தான் அனுப்பியிருக்கிறீங்க. ஆனா நீங்கள் வேலைக்கு அனுப்பணும் என்னன்னா நீங்கள் 2 பேர் தான் டைமுக்கு அனுப்பி இருக்கிறீர்கள். மற்ற 2 பேரும் 2-3 பேரும் வந்து இன்றைக்கு தான் அனுப்பி இருக்கிறீங்கள். அதாவது இந்த மார்னிங் அனுப்பியிருக்கீங்களா? உங்க என்ன பிரச்சனைன்னா நீங்க எனக்கு விடிய அனுப்பினீங்கன்னா எனக்கு இரவு ரைட் 1 மணி 2 மணிக்கு அனுப்பி இருக்கிறீங்களா? இப்ப எனக்கு இங்க விடிய 7:30 மணி. ஓகே, விடிய 7:30 மணி. அப்ப நான் 6 மணிக்கு 6:30 மணிக்கு எழும்பி உங்களோட ஹோம்ஒர்க் பார்க்க இல்லாது, எனக்கு பார்க்கறது டைம் இல்லை. ஓகே, அதாவது இப்ப புதன்கிழமை கிடையில அனுப்ப சொன்ன நான் அட்லீஸ்ட் நீங்கள் வந்து குறைஞ்சது நீங்க வெள்ளிக்கிழமைக்கு முதல் நீங்க எனக்கு அனுப்பவும். அப்பதான் நான் என்ன செய்யலாம், எடுத்து பார்த்து யார் என்ன விட்டுக்கிறீங்கள் என்னன்னு பார்த்து உங்களை திருத்தி என்னுடைய முழு நோக்கமுமே வந்து நீங்க நல்லா படிக்கவும். ஓகே, கணிதத்துல முக்கியமானது வந்து நீங்கள் எவ்வளவுக்கு திருப்பி செய்யறீங்களோ அவ்வளவுக்கு தான் நீங்கள் அந்த நுணுக்கங்களை தெரிஞ்சு கொள்ளக்கூடியதா இருக்கும். எவ்வளவுக்கு கூட இந்த புத்தகத்துல இருக்கிற எல்லா பயிற்சிகளையும் நீங்களே செய்து பார்க்குறீங்களோ அவ்வளவுக்கு தான் உங்களுக்கு நிறைய இவ்வளவு ஃபாஸ்டாம் செய்யலாம். மற்றது வந்து நுணுக்கங்களை தெரிஞ்சு கொள்ளலாம், சின்ன சின்ன வித்தியாசங்களை கண்டுபிடிக்கலாம். நீங்கள் வந்து உங்களுக்கு டெஸ்ட்டுக்கு போயிக்கல உங்களுக்கு ஒரு கேள்வியை பார்த்தா உடனே அது என்ன அண்டதை உங்களோட மூலையில வந்து உடனே விளங்கக்கூடியதா இருக்கும். விளங்குதோ? எவ்வளவுக்கு நீங்கள் இதுல இருக்க உங்களோட புத்தகத்துல இருக்க பயிற்சிகள் எல்லாத்தையும் வடிவா செய்யறீங்களோ அவ்வளவுதான் நல்லது. மற்றது வந்து செய்து போட்டு உங்களுக்கு அதுக்கான விடை தெரியாட்டிக்கு பிள்ளையோ சரியோன்னு பாக்குறதுக்கு நீங்க எனக்கு அனுப்பலாம், என்ன நேரமும் அனுப்பலாம், நான் உங்களுக்கு திருத்தி அனுப்பி விடுவேன். ஓகே, இந்த முறைக்கான இது பதில் எல்லாத்தையும் நானும் செய்து வச்சிருக்கிறேன். நான் உங்களுக்கு அதை அனுப்பி விடுறேன். என்றால் நீங்க பாக்குறது செய்யாதாக்களுக்காக. என்ன வந்து 8 பேர் இருக்கிறீங்க, ஆனா செய்திருக்கிறது ஒன்லி 4 பேர் மட்டும்தான் செய்து அனுப்பி இருக்கிறீங்க. சரியோ? இப்ப மற்றாக்களுக்கு இது விளங்கி இருக்கா அல்லது இந்த 4 பேரும் ஒவ்வொரு முறையும் நீங்க செய்யறீங்க, எனக்கு நல்ல சந்தோஷம். அட்லீஸ்ட் 4 பேர் என்றாலும் இந்த வகுப்பை அப்படியே தொடர்ந்து கொண்டு வாரீங்கள் என்று விளங்குதோ? மற்றது செய்யாம விட்டாக்கள் அதை செய்யுங்க. செய்தா மட்டும்தான் எனக்கு தெரியும் நீங்கள் எவ்வளவு விளங்கி இருக்குது, உங்களுக்கு என்ன செய்ய வேணும், அடுத்தது என்ன வேணும், இதை விட்டுட்டு அடுத்ததுக்கு போவோமா அல்லது இதே இடத்துல நிக்க வேணுமான்றது எனக்கு தெரியும். விளங்குதோ? மற்றது வந்து நான் இப்ப படிப்பிக்கல கேள்வி கேட்கல, நீங்கள் கைய மட்டும் உயர்த்துக்கும், நான் கேட்கிறேன் யார் சொல்றது. ஓகே, அல்லது வந்து என்னன்னா நீங்கள் எல்லாரும் சொல்லிருக்கல யாருக்கு விளங்குது யாருக்கு விளங்குது எனக்கு தெரியாது. எனக்கு ஒரு இதுவும் இல்லை, நீங்கள் பிள்ளையோ சொன்னாலும் எனக்கு சந்தோஷம் தான். விளங்குதோ? பிள்ளையோ சரியோன்றது எனக்கு முக்கியம் இல்லை, நீங்கள் முயற்சி செய்யறதுதான் என்ன முக்கியம். விளங்குதோ? முயற்சி செய்யறது விளங்கி படிக்கும். மற்றது வந்து என்ன உங்களுக்கு பின்னால இருக்கிற சத்தங்கள் கூட வந்தா மற்றாக்களுக்கும் கேட்காது, எல்லாருக்குமே குழப்பமா இருக்கும் என்றபடியால். ஓகே, தேங்க்யூ. சரியோ? மற்றது இன்றைக்கு வந்து இதுல தந்த, அதாவது போன வகுப்புல தந்த ஹோம்ஒர்க் யாருக்கு விளங்கியல ஏதாவது அதுல இருந்து கையத்துங்க பாப்பம். செய்யாதாக்கள் சொல்லுங்க, என்ன காரணம், உங்களுக்கு விளங்கி இல்லையா அல்லது வந்து நேரம் இல்லையா? சார் நான் இதுதான் சார் ஃபர்ஸ்ட் டைம் நான் ஜாயின் பண்றது. ஓ, நீங்களா முதல்ல? ஓ, நீங்கெல்லாம் புது ஸ்டூடெண்டா? ஓகே, உங்களுக்கு என்ன பேர்? தினுலி சார். தினுலியா? ஆமா சார். ஓகே, தினுலி. ஓகே, நில்லுங்க வாங்க. சார் தினோலி எழுங்க சார். விளங்கல சார்? தினோலி எழுங்க சார். யாருக்கு விளங்கல? தினோலி எழுங்க சார்.
உங்களுக்கு விளங்க இல்லையா? ஒரு கொஸ்டினும் விளங்க இல்லையா அல்லது கதைக்கிறது விளங்க இல்லையா? சார் கொஸ்டின் விளங்கல சார். கொஸ்டின் விளங்க இல்லையா? ஆமா சார். ஓகே, அப்ப இன்னைக்கு நாங்க செய்வோம் அந்த கொஸ்டினை. பிரவீன் ஏன் செய்யல? சார் அன்னைக்கு மழையினால தொடர்புகள் இல்லை சார். ஓ, தொடர்பு இல்லையா? ஓகே, சரியா. அடுத்த முறை சரி, நீங்க செய்து அனுப்பினீங்க. போன முறையும் எல்லாம் செய்து அனுப்பியிருந்த நீங்கள். ஆமா சார், அனுப்பியிருந்தேன் சார். யா, இந்த முறை தான் உங்களுடைய நான் பார்க்கல. சந்திரிகா செய்திருந்த நீங்கள் பார்த்தேன். குட். துவாரகா செய்திருந்த நீங்கள், சண்டி செய்திருந்த நீங்கள். சண்டிக்கு லாஸ்ட் மினிட் தான் அனுப்பியிருந்தேங்க இந்த முறை. நான் பார்க்கல உங்களோட கொஸ்டினை. நான் பார்த்துட்டு சொல்றேன். மற்றது விதிச்சிகா செய்திருந்த நீங்கள். யா, குட், யூ டிட் குட். எல்லாரும் செய்திருக்கிறீங்க. ஆனா ஒரு ஒரு கொஸ்டின் மட்டும் எனக்கு நீங்கள் எல்லாரும் ஆன்சர் பண்ணியிருக்கிறீங்க. பார்ப்போம். ஓகே, நாங்கள் இப்ப வந்து ஹோம்ஒர்க்ல இருந்து 1-2 கொஸ்டினை செய்துட்டு அப்புறம் அங்கால போவோம். ஓகே, மற்ற இதற்கு வந்து விலங்கியல் என்று சொல்லி சொன்னீங்க. ஒரு கொஸ்டினும் விலங்கியலையா உங்களுக்கு? பேர் கேட்க சொல்லுங்க. ஹலோ, கேக்குதா கதைக்கிறது? ஆமா சார். என்ன உங்களுக்கு ஒரு கொஸ்டினும் விளங்கலையா அல்லது ஏதாவது செய்த அசைன்மெண்ட் கொஸ்டின் ஒன்றுமே விளங்கலையா உங்களுக்கு அல்லது படிப்பிக்கிறது விளங்கலையா? என்ன பிரச்சனைன்னு ஒருக்கா சொன்னீங்கன்னா நான் உங்களுக்கு விளங்கப்படுத்துவேன். சார் கொஸ்டின் விளங்கல சார். ஒன்றும் விளங்கலையா? கோணங்கள் ஒன்றுமே விளங்கலையா உங்களுக்கு? சார் கொஸ்டின் மட்டும் விளங்கல சார். கொஸ்டின் மட்டும் விளங்கலையா? ஆமா சார். ஓகே, எந்த கொஸ்டின் எந்த பயிற்சி உங்களுக்கு விளங்கலன்னு சொல்லுங்க. முதலாவது ஒரு பயிற்சியும் விளங்கலையா? ஒரு கொஸ்டினும் செய்திருக்கேன். இப்ப ஒரு பயிற்சியும் விளங்கலையா? ஆமா சார். ஓகே, நான் இந்த பயிற்சியின் எல்லாம் மற்றவர்கள் எல்லாருக்கும் விளங்கி இருக்கா? ஓகே, உங்களுக்கு கோணங்கள் விளங்கி இருக்கா? டின்லி விளங்குச்சு சார். இல்ல, நீங்க நேத்தா முதல் வந்திருக்கிறீங்க. ஆனா படிச்சிட்டீங்களா ஸ்கூல்ல அந்த கோணங்கள்? ஆமா சார், படிச்சிருக்கிறீங்க. ஓகே, ஒரு ஆளுக்கு தான் ப்ராப்ளம் இருக்கு. நான் உங்களோட தனியா கதைக்கிறேன். விளங்காதவங்களுக்கு நான் தனியா கதைக்கிறேன். இப்ப வந்து நான் இந்த அசைன்மெண்ட் நான் உங்களுக்கு அந்த ஹோம்ஒர்க் ஆன்சரை போட்டு விடுறேன். பாருங்க, திருப்பி பார்த்துட்டு நான் அவட கதைக்கிறேன். என்ன மாதிரி உங்களுக்கு தனியா சொல்லி தரலாமே. ஓகே சார். ஓகே சார். ஓகே, இப்ப நாங்கள் ஏன்னா இந்த நோக்கம் வந்து எல்லாருமே ஃபாலோ பண்ணிக்கணும். கிளாஸ்ல இருந்தோன்னு ஒண்ணுமே தெரியாம இருந்தா கஷ்டம். மெட்டாக்களுக்கு எல்லாருக்கும் கரைச்சலா இருக்கும். ரைட்? அப்ப அதனால வந்து கொஞ்சம் நீங்கள் வந்து கொஞ்சம் முயற்சி எடுங்க. ஓகே, எல்லா புத்தகத்துல இருக்கிற உங்களுக்கு புத்தகம் இருக்கு தானே? இல்ல புத்தகம்? ஓகே, புத்தகத்துல இருக்கிற சின்ன சின்ன கொஸ்டின் எல்லாத்தையும் செய்து எனக்கு ஒருக்கா அனுப்புறீங்கன்னா நான் உங்களுக்கு திருத்தி அனுப்பி விடுவேன். ஓகே, பிள்ளையாண்டாலும் பரவாயில்ல, நீங்க எனக்கு செய்து அனுப்புங்க. ஓகே, பிள்ளையோ சரியோ உங்களுக்கு என்ன விளங்குது பார்க்கவும். விளங்குதோ? ஓகே, சரி, இந்தியா இதுக்கு போவோம் நாங்கள். ஓகே ஓகே, இப்ப என்ன செய்வோம் என்று சொல்லி சொன்னால், எனக்கு இப்ப எல்லாரும் செய்திருக்கிறீர்கள். ஆனா இந்த கேள்வியை பார்ப்போம். அதாவது பயிற்சி 3.2 உங்களுக்கு முதலாவது கேள்வி செய்ய சொல்லி சொன்னேன் நான். ரைட்? முதலாவது கேள்வியில ரெண்டாவதுக்கு வந்து எல்லாரும் வந்து எழுதியிருக்கிறீர்கள். இது வந்து அடுத்துள்ள கோணம் இல்லையென்று. ஓகே, அடுத்துள்ள கோணம் இல்லை என்று 2-3 பேர் எழுதியிருக்கிறீர்கள். அதுக்கு ஏனென்று உங்களுக்கு விளங்குதா? அது அடுத்துள்ள கோணம் தான் என்றது ஏனென்று விளங்குதா? இப்ப பாத்தீங்கன்னா இதுதான் இதான் இந்த கொஸ்டின். சரியோ? இதுல வந்து இது வந்து ஏ, இது வந்து பி. ஓகே,
இது வந்து AB என்று இருக்குது, ரைட்? ஆங்கிள் A and ஆங்கிள் B. ஓகே, கோணம் A கோணம் B இது. சரியா? இதுல ஏன் இது வந்து மூன்று பேரும் எழுதியிருக்கிறீங்க இந்த வந்து அடுத்துள்ள கோணம் இல்லை என்று. இது அடுத்துள்ள கோணமா இல்லையா? அடுத்துள்ள கோணம் சார். அப்ப ஏன் அடுத்துள்ள கோணம் இல்லை என்று கன பேர் எழுதியிருக்கிறீங்களே? ஏன் இது அடுத்துள்ள கோணம் என்று தெரியுமா உங்களுக்கு? இது ஏன் அடுத்துள்ள கோணம்? முதலாவது அடுத்துள்ள கோணம் என்றா என்ன? அடுத்துள்ள கோணம் என்றா என்ன? அடுத்துள்ள கோணம் என்றால் ஓகே, ஒரு ஆள் சொல்லுங்க, துவாரா சொல்லுங்க ஏனென்று. ஒரு நேர்கோட்டுல அடுத்தடுத்து உள்ள கோணங்கள் அடுத்துள்ள கோணங்கள். அடுத்துள்ள கோணம் என்றா முதலாவது வந்து ஒரு பொது புயம் இருக்க வேணும், ரைட்டோ? இப்ப இது ரெண்டு இந்த கோணத்துக்கும் இந்த கோணத்துக்கும் உள்ள பொது உறுப்பு இதுதான் இந்த பொது புயம். பொது புயம் ஒன்று இருக்கணும். பொது புயம் அன்னொரு பொது புள்ளி இருக்க வேணும். சரியோ? உச்சி வந்து பொது உச்சியா இருக்கணும் அந்த கோணத்தின். சரியோ? மற்றது பொது புயத்தின் ரெண்டு பக்கமும் இருக்கணும் கோணம். ரெண்டு பக்கமும் அந்த கோணம் தனியா வந்து கூர்கோணமா இருக்கணும் அப்படியான ஒரு இது இல்லை. சரியோ? ரெண்டு கோணம் இருக்க வேணும். அதாவது அந்த ரெண்டு கோணமும் பொது புயத்தின் ரெண்டு பக்கமும் இருக்கணும். சரியோ? உச்சியும் வந்து பொதுவா இருக்கணும். அதைதான் சொல்றது அடுத்துள்ள கோணங்கள் என்று. விளங்கிட்டோ? அப்ப இதுல வந்து இப்ப இதுல பாத்தீங்கன்னா PA வந்து பொது புயம் இதுண்டு, ரைட்? இது வந்து ஒரு பொது புயம். விளங்குதோ? PA வந்து ஒரு பொது புயம். அப்ப மற்றது வந்து இதை பாத்தீங்கன்னா P வந்து P வந்துதான் அதிண்ட இது, அதாவது உச்சி. விளங்குதோ? அதிண்ட உச்சி வந்து P. விளங்குதோ? அதிண்ட பொது உச்சி வந்து இதுல பொது உச்சி வந்து P. விளங்குதோ? அப்ப P இந்த பொது புயத்தின் ரெண்டு பக்கமும் இருக்கிற கோணம். இப்ப அதாவது வந்து PB வந்து பொது புயமா இருந்தா எது ரெண்டு அடுத்துள்ள கோணமா இருக்கும்? ஏயும் பியும் சார். ஏயும் இந்த அதாவது வந்து இந்த ஆங்கிள் இதை வந்து நான் இப்ப C என்று சொன்னா இருந்தா சரியா? ஏயும் சியும் இப்ப அதாவது PB வந்து பொது புயமா இருந்தால் ஏயும் சியும் தான் இதுண்ட அடுத்துள்ள கோணங்கள். விளங்குதோ? அதே மாதிரி இப்ப PC வந்து பொது புயமா இருந்தால் இந்த அடுத்துள்ள கோணங்கள் Pயும் C. ஓகே சார். அப்ப எல்லாம் வந்து இந்த பொது புயத்தை கவனமா இருக்கணும். பொது புயத்தின்றையும் பொது புள்ளி இந்த பொது புள்ளியையும் கவனமா இருக்கணும். சரியா? இது ரெண்டும் இருந்தா மட்டும்தான் நீங்கள் வந்து அடுத்துள்ள கோணத்தை எழுதலாம். விளங்கிட்டோ? ஆம் சார், விளங்குனது சார். ஓகே, மற்றது வந்து மற்ற எந்த கேள்வியில உங்களுக்கு இது இருந்தது, அதாவது வந்து ஏதாவது டிஃபிகல்ட் ஏதாவது கஷ்டம் இருந்தது செய்யறதுக்கு? மற்ற எல்லா கேள்வியும் உங்களுக்கு செய்யக்கூடியதா இருந்ததா? 3.3ல 6வது கேள்வி சார். ஓகே, 3.3ல 6வது கேள்வி. ஓகே, நாங்களதான் இப்ப செய்வோம் 6வது கேள்வி. ஓகே ஓகே 3.3ல 6வது கேள்வி சொல்லி இருக்குது. AB என்றது வந்து ஒரு நேர்கோடு. AB என்றது சரியோ? AB என்றது ஒரு நேர்கோடு. சரியோ? இது வந்து நேர்கோடு என்று சொல்லி இருக்கு. இதுல இது வந்து முக்கியமானது நேர்கோடு என்றது. ஓகே, உள்ள ரெண்டும் வந்து அதுல இருந்து கனெக்ட் பண்ணி இருக்கும். ஓகே, மற்றது வந்து அடுத்தது வந்து இப்படி இருக்கு. இது வந்து Q. ஓகே, அடுத்தது வந்து R. சரியா? இது வந்து R. இப்ப என்ன உங்களுக்கு சொல்லி இருக்கேன்னா, இது வந்து கோணம் X என்றும் இது வந்து இந்த கோணம் வந்து 2X என்றும். சரியோ? இது வந்து P.
சரியா? இப்ப இதுல என்ன என்ன உங்களுக்கு சொல்லி இருக்குன்னா உங்களுக்கு தந்திருக்குது APR APR வந்து 150 பாகை. விளங்குதோ? APR வந்து 150 பாகை. அப்ப APR இதுல எது? இதுதான் வந்து கூட APR. சரியா? இதுதான் கூட APR. APR வந்து இது வந்து 150 பாகை. சரியா? இப்ப இது 150 பாகையா இருக்கிறபடியா நீங்கள் என்ன செய்யலாம்? இதுல இருந்து முதலாவது இதை பார்த்த உடனே உங்களுக்கு தெரிய வேணும். இதுல வந்து 350 கழிக்கணும் சார். அதான் இதுல வந்து உங்களுக்கு தெரிய வேண்டிய விஷயம் என்னன்னா AB வந்து ஒரு நேர்கோடு. ரைட்? ஆமாங்க சார். AB வந்து நேர்கோடா இருக்கிறபடியா இதுல வந்து APR and RPB. ஓகே, இது ரெண்டையும் ஆட் பண்ணிக்கல கூட்டேக்க வாரது உங்களுக்கு 180 பாகை. ஏனென்றா வந்து AB வந்து ஒரு நேர்கோடு. அது விளங்கிட்டோ? ஆமா சார். விளங்குச்சு சார். ஆமா சார். ஓகே, அப்ப இதுல வந்து முக்கியமா உங்களுக்கு தெரிய வேண்டியது AB என்ற நேர்கோடு வந்து இதுல முக்கியமான ஒரு தகவல். உங்களுக்கு தந்த தகவல்ல AB நேர்கோடுன்றது ஒரு முக்கியமான தகவல். அதை நீங்கள் விட்டுட்டீங்கன்னா இந்த கொஸ்டின் செய்யலாம். சரியோ? அப்ப இதுல வந்து இப்ப உங்களுக்கு APR வந்திருக்கு எவ்வளவு? 150 பாகை. இது வந்து 150 பாகை பிளஸ் இது வந்து X 180 பாகை. சரியா? இப்ப X ஈக்குவல் டு எவ்வளவு? 180. இத வந்து மற்ற பக்கத்துக்கு இதை கொண்டு இங்க கொண்டு போனோமா இருந்தா -150 பாகை. சரியா? அப்ப இப்ப X எவ்வளவு வந்துட்டுது? 30 பாகை சார். 30 பாகை. 30 பாகை சார். சரியா? 30 பாகை சார். 30 பாகை. இப்படித்தான் நீங்கள் இந்த இந்த இப்படி வர கணக்குகளை நீங்கள் இந்த முறையைத்தான் நீங்க அணுக வேணும். இதுதான் அணுகிற முறை. சரியோ? அப்ப இதுல முக்கியமானது வந்து AB என்றது நேர்கோடு. அதை விளங்காட்டிக்கு மற்றது செய்யலாம். விளங்கிட்டோ? ஆனா உங்களுக்கு கேட்ட கேள்வி என்ன? உங்களுக்கு கேட்ட கேள்வி என்ன? QPB இதுதான் உங்களுக்கு கேட்டிருக்கு. ரைட்? QPB தான் கேட்டிருக்கு. ஆனா வந்து உங்களுக்கு X தெரிஞ்சபடியா 2X எவ்வளவு? அடுத்தது இதுல வந்து அடுத்தது உங்களுக்கு தெரிய வேணும் இது. ரைட்? இது AB வந்து நேர்கோடா இருக்கிறபடியா உங்களுக்கு தெரிய வேணும் APQ பிளஸ் QPB 180 பாகை. சரியோ? ஏனென்றா AB வந்து நேர்கோடு. விளங்கிட்டுதான்? APQ வந்து இதுல 2X. அப்ப 2X பிளஸ் QPB 180 பாகை. சரியோ? இது X வந்த எவ்வளவு? 30. அப்ப 2 சரியா? இப்ப QPB 180 இது வந்து அப்படியே மற்ற பக்கத்துக்கு போகும். சரியோ? அங்கால போய்க்கல இது பிளஸ் ஆயிருந்தால் மைனஸ் வரும். -2 × 30 60 பாகை. சரியோ? அப்ப 120 பாகை. விளங்கிட்டோ? அப்ப ஒரு கேள்வியை அணுகிற முறை உங்களுக்கு தந்திருக்கிற தகவல்ல வச்சு கொண்டு செய்ய வேணும். என்ன தந்திருக்குன்னு எழுதுறாக்கள் பார்த்து எழுதலாம். இது ஓகே? விளங்காதாக்கள் எழுதி முடியுங்க. ஓகே சார். எல்லாரும் முடிச்சிட்டீங்களா? முடிக்காதாக்கள் சொல்லுங்க முடிக்கலன்னு. சார் முடிச்சிட்டோம் சார் எல்லாரும். ஓகே, நல்லது. இப்ப அடுத்தது வந்து என்ன?
அடுத்தது வந்து இன்னைக்கு நம்ம புதுசா என்னமோ ஒரு இதுல கோணங்கள்ல தான் அடுத்தது புதுசா என்னமோ ஒன்று படிப்போம் இன்னைக்கு. குத்தெதிர் கோணங்கள். ஓகே, குத்தெதிர் கோணம்னா என்னன்னு தெரியுமா யாருக்காது? ஆமா சார். ஓகே, இன்றைக்கு படிக்க போறது வந்து குத்தெதிர் கோணங்கள். ஓகே, குத்தெதிர் கோணங்கள்ல என்றால் என்னென்னா ரெண்டு நேர்கோடுகள் ஒன்றை ஒன்று வெட்ட வேணும். ஓகே, இப்படி ஒரு நேர்கோடு இருந்தால் பிறகு இப்படி ஒரு நேர்கோடு வந்து இப்படி ரெண்டு நேர்கோடுகள் வந்து ஒன்று ஒன்று வெட்டேக்கில்ல. சரியோ, ரெண்டு நேர்கோடுகள் ஒன்று ஒன்று வெட்டுது. இப்போ உதாரணத்துக்கு இது வந்து ஏ பி இ கியூ. ஓகே, ரெண்டு கோடுகள் ஒன்று ஒன்று வந்து வெட்டேக்கில்ல. இதுவான் வந்து അതിന്റെ பொதுவா வெற்ற புள்ளி. அதாவது என்னன்னு சொல்றது, இதுதான் வந்து இந்த ரெண்டும் வெற்ற புள்ளியை நாங்கள் ஓ என்று சொல்லுவோம். ஓகே, ஓ என்று சொன்னால் இந்த குத்தெதிர் கோணம் என்னென்றால் ரெண்டு கோணமும் எதிரெதிராக இருக்க வேண்டும். சரியோ, இப்ப இது வந்து ஏ ஆயிருந்தால் ரைட், இந்த கோணமும் இந்த கோணமும் ரைட், இதுதான் குத்தெதிர் கோணம். சரியோ, இந்த ரெண்டு கோணமும் வந்து ரெண்டு குத்தெதிர் கோணங்கள் வந்து சமனா இருக்கும். சரியோ, ரெண்டும் சமனா இருக்கும். அதுதான் சரியோ, குத்தெதிர் கோணங்கள் ஆல்வேஸ் சமனா இருக்கும். இத என்னென்னு ப்ரூவ் பண்ணி காட்டலாம். சரியோ, இது எப்படி ப்ரூவ் பண்ணி காட்டலாம் என்று சொல்லி சொன்னால் நான் உங்களுக்கு என்ன மாதிரி என்று காட்டுறேன்னு பாருங்க. ஓகே, இப்ப இத நான் வந்து ஏ என்று போடாமல், சரியோ, ஓகே, இது வந்து ஏ, இது வந்து பி, இது வந்து சி. ஓகே, இப்ப உங்களுக்கு வந்து ஏபி வந்து சரியோ, ஏபி வந்து ஒரு நேர்கோடு. சரியோ, ஏபி வந்து நேர்கோடு ரைட். ஏபி வந்து நேர்கோடா இருக்கிறபடியா இதுல இப்ப உங்களுக்கு தெரியும் ஏ பிளஸ் பி ஆங்கிள் ஏ பிளஸ் ஆங்கிள் பி வந்து, அதாவது ஆங்கிள் ஏ அண்ட் ஆங்கிள் பி வந்து என்னவா இருக்கும்? 180 பாகை. அது விளங்குதோ? ஆமாங்க சார். ஏ பி வந்து 180 பாகை. அதே மாதிரி இப்ப பி கியூ வந்து ஒரு நேர்கோடு ரைட். பி கியூ வந்து ஒரு நேர்கோடு ரைட். பி கியூ நேர்கோடு. சரியோ, நேர்கோடா இருந்தால் பி பிளஸ் சி ஈக்குவல் டு 180 பாகை. அது விளங்குதோ? ஆமாங்க சார். இப்ப இது வந்து முதலாவது, இது ரெண்டாவது. சரியா, இப்ப ரெண்டும் வந்து 180 இருக்கிறபடியா நீங்கள் வந்து ஏ பிளஸ் பி ஈக்குவல் டு பி பிளஸ் சி. சரியா, விளங்குதா? ஓகே சார். ஆமாங்க சார். சரி, ஏ பிளஸ் பி ஈக்குவல் டு பி பிளஸ் சி ரைட். அப்ப இப்ப இதுல வந்து பி ரெண்டுலயும் காமனா இருக்கிறபடியா இப்ப நாங்க என்ன செய்வோம்? பிய கழிப்போம் ரெண்டு பக்கம். அப்ப ஏ பிளஸ் பி மைனஸ் பி ஈக்குவல் டு பி பிளஸ் சி மைனஸ் பி. சி மைனஸ் பி ரெண்டு பக்கம் மைனஸ் பண்றோம் ரைட். மைனஸ் பண்ண என்ன வரும் உங்களுக்கு? இதுல வந்து பியும் கேன்சல் ஆயிடும், இந்த பியும் கேன்சல் ஆயிடும். அப்ப என்ன உங்களுக்கு மிச்சமா இருக்க போறது? அப்ப பாருங்க, குத்தெதிர் கோணங்கள் ஏயும் சியும் சமன். விளங்கிட்டதோ? அப்ப குத்தெதிர் கோணங்கள் ரெண்டும் எப்பவுமே சமனா இருக்கும். சரியோ, அப்ப ரெண்டு சொல்லுங்க, ரெண்டு நேர்கோடுகள் ஒன்றை ஒன்று வெட்டேக்குள்ள வர குத்தெதிர் கோணங்கள் எப்பவுமே சமனா இருக்கும்.
சரியோ? அது எந்த குத்தேர் கோணமா இருந்தாலும் அது சமனா இருக்கு. எழுதி முடிச்சிட்டு சொல்லுங்க. தெரியல விலங்காட்டிக்கு விலங்காட்டிக்கு சொல்லுங்க. ஓகே, விலங்கி இருக்கா எல்லாருக்கும்? விலங்கி இருக்கு சார். இருக்கு சார். ஓகே, விலங்கி இருக்கு சார். எல்லாருக்கும் விளங்கி இருக்கொண்டு இருக்கா? ஒரு கொஸ்டின் செய்வோம். எல்லாம் எழுதி முடிச்சிட்டீங்கன்னா சொல்லுங்க. கொஸ்டின் செய்வோம். சார் எனக்கு ஒண்ணு விளங்கல சார். சொல்லுங்க, என்ன விளங்கல? சார் இங்க a பிளஸ் b மைனஸ் b போட்டிருக்கீங்க சார், அது ஏன் சார்? இப்ப என்னடா வந்து இப்ப உங்களுக்கு இந்த ரெண்டு பக்கத்திலயும் பாத்தீங்கன்னா b வந்து காமனா இருக்குது பாருங்க. ரெண்டு பக்கத்திலயும் வந்து b இருக்குது. சரியோ? a பிளஸ் b. சி இந்த லைனை பாருங்க. a பிளஸ் b a பிளஸ் b ஈக்குவல் டு b பிளஸ் c. சரியோ? இதுல ரெண்டுல வந்து b வந்து பாருங்க ரெண்டு பக்கம் காமனா இருக்குது. அது விளங்கி இருக்கா? ஆமா சார். அப்ப அந்த பிய வந்து இல்லாம பண்றதுக்காக ஒரு இது விளங்குமா உங்களுக்கு? ஒரு உங்களுக்கு ஒரு ஈக்குவேஷன் இருந்தால் அதுல வந்து ரெண்டு பக்கமும் ஒரு விஷயத்தை நீங்க செய்யலாம், கூட்டலாம், கழிக்கலாம். இங்கால வந்து இந்த பக்கத்துல 5 கூட்டினால் இந்த பக்கத்துல 5 கூட்டலாம், இந்த பக்கத்துல 5 கழித்தால் இங்கால 5 கழிக்கலாம். சரியோ? அப்ப இப்ப இதுல சய பி போட்டனாண்டா இந்த பிய வந்து இல்லாம பண்றதுக்காக. ஏன்னா ரெண்டு பக்கமும் பி இருக்குது. விளங்குதோ? அதுக்கா அல்லது வந்து ரெண்டு வழியால செய்யலாம். உங்களுக்கு இது விளங்கும்ன்றதுக்காகத்தான் இந்த முறைய இதனால என்ன கூட புத்தகத்திலையும் இப்படியான முறையத்தான் இதன் சரி பாவிக்கணும். இப்ப ரெண்டு விதமா செய்யலாம். இப்ப இதுக்கு என்ன ஒரு விதமா செய்யலாம்? என்ன மாதிரி என்றா இப்படி செய்யலாம் பாருங்க. a plus b equal to b plus c, right? இப்ப நாங்கள் இந்த b மற்ற பக்கத்துக்கு கொண்டு போகலாம். சரியோ? அப்ப a equal to b plus c. இந்த b அங்கால போனேன்னு வரும் மைனஸ் b, ரைட்? இப்ப பாத்தீங்கன்னா b மைனஸ் b is cancel out. So a equal to c. இப்படியும் செய்யலாம். ஓகே, இப்ப உங்களுக்கு வந்து உங்களோட புத்தகத்துல வந்து இந்த முறைய இந்த முறையில உங்களுக்கு சொல்லி தரபடியதான் நான் இது உங்களுக்கு போட்டுனேன். ஆனா என்ன செய்ய சொன்ன, நான் ஸ்ரீலங்கால படிக்கல, நான் படிச்சது இப்படித்தான். இப்ப நான் இதுல செய்யற முறையில நான் படிச்சேன். அல்லது நான் வந்து நாங்கள் நேரடியாவே செய்யலாம். இப்ப ரெண்டு பக்கம் பி இருந்தா ரெண்டையும் கேன்சல் பண்ணலாம். ஓகே, ரெண்டு பக்கம் பி இருக்குதானே, அப்ப இந்த பிய கேன்சல் அவுட் பண்ணலாம், இல்லாம பண்ணலாம். சரியோ? ரெண்டு பக்கம் இருக்கிறபடி. இது விளங்கிட்டுதா? அப்ப விளங்கிருச்சு சார். விளங்கிருச்சு சார். உங்களுக்கு விளங்கிட்டுதா? விளங்கலன்னு கேட்டீங்க, விளங்கிட்டுதா? விளங்கிருச்சு சார். ஓகே, விளங்கிருச்சு சார். ஓகே, எல்லாரும் எழுதி முடிச்சிட்டீங்களா? ஆமாங்க. எழுதி முடிச்சிட்டோம் சார். ஆமா சார். எழுதி முடிச்சிட்டோம் சார். ஓகே, எழுதிட்டோம் சார். ஓகே, இப்ப இனி நாங்கள் ஒரு குவெஸ்சன் செய்வோம். ஓகே, பாப்போம். ஓகே சார். விளங்குதோ? இப்ப இதுல வந்து ஏபி வந்து ஒரு நேர்கோடு, சிடி வந்து ஒரு நேர்கோடு. ஓகே, ஓ வந்து இடையில இருக்குது, இது வந்து பி. சரியோ? இப்ப என்ன செய்யணும் என்ன இதென்றால், இப்ப இது வந்து உங்களுக்கு இந்த ஆங்கிள் வந்து 120 பாகை. சரியோ? இது 120 பாகை. இது வந்து இது வந்து ஒரு 30 பாகைன்னு இருக்கும். சரியோ? இது 30 பாகை. ஓகே, இது வந்து 30 பாகை. இது வந்து
இது வந்து எக்ஸ். இப்ப என்னன்னு இதுல எக்ஸ கண்டுபிடிப்பீங்க. சார் விடிய செஞ்சுட்டு சொல்றோம் சார். யா செய். உங்களுக்கு ஒரு 5 நிமிஷம் தாரன், செய்யுங்க பாப்போம். ஓகே சார். ஓகே, இதுல என்ன விட வந்தது எல்லாருக்கும்? செய்தாக்கள் எல்லாருக்கும் என்ன விட வந்தது? 90 பாகை சார். 90 பாகை சார். ஓகே, குட். ஓகே, தெரியாதாக்கள் எல்லாரும், மற்ற செய்யாதாக்கள் எல்லாருக்குமா செய்து? ஓகே ஓகே. இப்படி ஒரு கேள்வி வந்தால் முதலாவது உங்களுக்கு தெரிய வேண்டியது, இதை வச்சுக்கொண்டு எங்க இதுல இருந்து நாங்கள் துவங்கலாம், எங்க இத வந்து இத வந்து எங்க துவங்கலாம்னு தெரிய வேணும். அப்ப இதுல உங்களுக்கு பார்த்த உடனே உங்களுக்கு தெரிஞ்சிருக்க வேண்டியது ஏபி அண்ட் சிடி வந்து நேர்கோடு சார். நேர்கோடு. ஓகே, இதுதான் இதுல இம்பார்ட்டன்ட், இதுதான் இதுல முக்கியமானது. ஓகே ஓகே. இப்ப ஏபி வந்து நேர்கோடா இருக்கிறபடியால் இப்ப இது அதாவது வந்து ஏஓசி ரைட் பிளஸ் ஏஓசி பிளஸ் சிஓபி எவ்வளவு? 180 பாகை. சரியோ? இப்ப ஏஓசி என்ன? முதல் விளங்குதா? 60 பாகை. ஆமா சார். ஏன் இதுல இருந்து துவங்குறோம்னு சொல்லுங்க பாப்போம். உங்களுக்கு தேவை எக்ஸ், சரியோ? ஆனா ஏபி வந்து இதுல ஒரு நேர்கோடு, சரியோ? அண்ட் சிடியும் வந்து நேர்கோடு. அப்ப இந்த ரெண்டிலையும் வந்து எங்களுக்கு தெரியாதது வந்து இதுக்கும் எங்களுக்கு தெரியாது, இதுக்கும் தெரியாது, ரைட்? இப்ப இதுல ஏதாவது ஒன்று தெரிந்தா மட்டும்தான் நீங்கள் இந்த எக்ஸ கண்டுபிடிக்கலாம். அப்ப என்ன இதுல என்ன எங்களுக்கு தெரிஞ்ச விஷயம் என்னன்னா வந்து இந்த அதாவது இந்த இது ரெண்டும் குத்தெதிர் கோணம், சரியோ? அப்ப இதுல உங்களுக்கு முக்கியமா தெரிய வேண்டியது வந்து அடுத்தது ஏஓசியும் ஈக்குவல் டு டிஓவி. ஏனென்றா இது என்ன? இது குத்தெதிர் கோணம். விளங்குதோ? ஆமாங்க சார். ஆமாங்க சார். ஆமா சார். ஆமா சார். ஓகே, இது வந்து இப்ப விளங்காதாக்களுக்காக, சரியோ? இது வந்து இது ரெண்டும் ஈக்குவல். ஏனென்றா இது ரெண்டும் சமனா இருக்கிறது காரணம் இது வந்து குத்தெதிர் கோணம், சரியோ? அப்ப இப்ப இனி இதை கொண்டு வந்து பார்த்தமா இருந்தால், சரியோ? இதுல இருந்து இப்ப என்ன வரும்? ஏஓசி சிஓடி எவ்வளவு? 120 பாகை ஈக்குவல் டு 180. அப்ப ஏஓசி எவ்வளவு? 180 120 பாகை எவ்வளவு? 60 பாகை சார். 60 பாகை. சரியோ? இப்ப 60 பாகையா இருக்கிறபடியா இனி நீங்கள் இது ரெண்டிலையும் ஏதாவது ஒன்று சிடி நேர்கோடு அல்லது ஏபி நேர்கோடு எடுத்தால் உங்களை எக்ஸ காணலாம், சரியோ? எழுதிட்டீங்களா? நான் அடுத்த பேஜ் போறதுக்கு அல்லது இதுலயே செய்யலாம். ஓகே, அடுத்தது வந்து இப்ப நாங்கள் வந்து திருப்பம் ஏபிஏ நேர்கோடா எடுக்கலாம் அல்லது சிடிஏ நேர்கோடா எடுக்கலாம், சரியோ? இப்ப ஏபிஏ நேர்கோடாவே எடுத்தமா இருந்தால் அடுத்த கோணம் என்ன? ஏஓபி பிளஸ் பிஓடி பிளஸ் டிஓபி 180 பாகை. விளங்கிட்டாரு? ஆமா சார். ஓகே, உங்களுக்கு தேவையானது ஏஓபி பிளஸ் 30 பாகை பிஓடி. பிஓடி என்ன? இரண்டும் ஈக்குவல் என்றபடியா இது வந்து 60 பாகை ஈக்குவல் டு 180.
தெரியும். சரியா? விளங்கிட்டா? விளங்கிச்சு சார். யாருக்காவது விளங்காம இருந்தா சொல்லுங்க, திருப்பி செய்து காட்டுறேன். விளங்கிருச்சு சார். விளங்கிருச்சு சார். எல்லாருக்கும் விளங்கிடுச்சா? ஆமா சார். ஓகே, எல்லாருக்கும் விளங்கி இருந்தா இன்னும் ஒரு கேள்வி. ஓகே, எழுதிட்டீங்களா எல்லாரும்? எழுதியாச்சு சார். யாராவது எழுதி முடிக்காம இருந்தா சொல்லுங்க, எழுதலேண்டு. எழுதி முடிக்காதாக்கள். ஓகே, முடிச்சிருந்தீங்கன்னா நல்லது. ஓகே, அடுத்த கேள்விக்கு போவோம். கண்டுபிடிங்க பாபம். எத்தனை பாகம் வந்தது? நூத்தி 10 பாகை சார். இது வந்து பார்க்கத்தான் கேள்வி வந்து கஷ்டமா இருக்கும், ஆனா சரியான சுவமான கேள்வி. செஞ்சாச்சு சார். ஓகே ஓகே, என்னென்ன எல்லாரும் செய்த நீங்கன்னு சொல்லுங்க பாப்போம். முதலாவது இதுல எதுல துவங்கினீங்க? ஒரு ஆள் சொல்லுங்க. சார் ஏபி நேர்கோடு சார். ஏபி நேர்கோடு சார். அந்த பி கோடுக்கு பி வந்து செங்கோணம் சார். ஓகே, இது வந்து எக்ஸ் என்று போட்டா இது வந்து செங்கோணம். 70 பாகை இருக்கு சார். பியும் எக்ஸ் 90 பாகை சார். இதுல என்ன முக்கியம் என்று சொல்லி சொன்னால், முதலாவது வந்து இதுல எது குத்த கோணம் என்று தெரிய வேணும். ஓகே, இப்ப இதுல உங்களுக்கு தெரிஞ்ச முதலாவது விஷயம் வந்து AOQ ஈக்குவல் டு POB. சரியோ? இது வந்து 70 பாகை. ஏன் என்று சொன்னால் இது வந்து குத்தெதிர் கோணம். ஓகே, இது வந்து குத்தெதிர் கோணம். என்னபடியா 70. அப்ப இது 70 வந்தால் பிற அடுத்து என்ன எங்களுக்கு விளங்குது? ஏபி வந்து நேர்கோடு. ஏபி வந்து நேர்கோடு. நேர்கோடா இருக்கிறபடியால் என்ன உங்களுக்கு தெரிய வேணும்? AOP 180 பாகை சார். POB வந்து 180 பாகை. சரியோ? அப்ப இப்ப என்ன வரும்? AOP பிளஸ் POB என்ன? 70 பாகை 180 பாகை. சோ இது வந்து AOPக்கு பதிலா x ஈக்குவல் டு 180 மைனஸ் 70 பாகை 110 பாகை. சரியோ? விளங்கிட்டா எல்லாருக்கும்? விளங்கிச்சு சார். ஓகே, எல்லாருக்கும் இன்னைக்கு ஹோம்வொர்க் வந்து உங்களோட பயிற்சி 3.4 இருக்கிற முதலாவது அண்ட் 2வது எல்லா கேள்வியும் செய்திருக்கவன். ஓகே, அதுல 2 கேள்வி தான் இருக்குது உங்களுக்கு பயிற்சியிலேயே. அந்த 2ஐயும் வந்து எல்லாத்தையும் செய்யணும், எல்லா கேள்வியும். ஓகே, 2 கொஸ்டின் தான் இருக்குது. நிறைய ஹோம்வொர்க் இல்லைண்டு உங்களுக்கு. ஓகே, நேரம் அன்றைக்கு வந்து ஃபாஸ்டா முடிஞ்சதுனுடைய கணக்கே இல்ல. அதை விட உங்களுக்கு வேற ஏதாவது உங்கள்ட்ட என்னட்ட வேற கொஸ்டின் ஏதாவது செய்து கேட்கணும் விளங்கன்னு சொல்லினால் எப்பவும் நீங்கள் என்ன கேட்கலாம், அல்லது வாட்ஸ்அப்ல அனுப்பி விடலாம். நான்
அடுத்த வகுப்புக்கு வரைக்குள்ள உங்களுக்கு இருக்கிற சின்ன சின்ன பிரச்சனைகளை வந்து நான் உங்களுக்கு சால்வ் பண்ணி சொல்லி தரக்கூடியதா இருக்கும். சரியோ? இப்ப இன்னும் உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் டைம் இருக்கிறபடியா இன்னும் ஒரு கொஸ்டின் செய்வோம். ஓகே, இன்னும் ஒரு கொஸ்டின் செய்வோமா? எல்லாம் ரெடியா செய்யறதுக்கு? ரெடி சார். ரெடி ஓகே ஓகே. இப்ப இதெல்லாம் ஒரு புள்ளியில வெட்டுதுன்னு நீங்க சம் ரீசன் இது வந்து சரியா கீறுது இல்ல. ஓகே, இது வந்து 90 பாகை. இதெல்லாம் ஒரே புள்ளியில வெட்டுது ஓ. ஓகே, இது வந்து தந்திருக்கு ஓ வந்து. சரியா? இப்ப செய்யுங்க பாப்பா. சார் கண்டுபிடிச்சாச்சு சார். மற்றதை யார் கண்டுபிடிச்ச நீங்கள்? சார் கண்டுபிடிச்சாச்சு சார். ஓகே, வாய்க்கு என்ன வந்தது? 60 பாகை சார். 60 பாகை சார். எக்ஸுக்கு எவ்வளவு 80 வந்தது? பாகை சார். எக்ஸுக்கு 80 பாகை சார். எத்தனை பாகை? 80 பாகை. 80 சார். இல்ல. ஓகே, நாங்கள் இப்ப பாப்போம் என்ன செய்யறேன். ஓகே, இதுல வந்து ஓகே X க்கு 50 பாகை வருமா சார்? இல்ல 30 பாகை தான் வரும். ஓகே, என்னன்னு செய்யறேன்னு பாப்போம். சரியோ? இப்ப இதுல வந்து பி கியூ அண்ட் ஏபி நேர்கோடு. ரைட் ரைட். சரியோ? நேர்கோடா இருக்கிறபடியா இதுல குத்தேர் கோணம் என்ன? AOP ஈக்குவல் டு QOB. ரைட்? இது எவ்வளவு? 80 பாகை. சரியோ? ஆனால் இந்த QOB-க்குள்ள 2 கோணம் இருக்குது. ரைட்? QOB-க்குள்ள 2 கோணம் இருக்குது. ஒன்று என்ன? QOM சக MOB இருக்குது. ரைட்? ஆனா இதுல QOM வந்த எவ்வளவு? 20 பாகை. MOB 80 பாகை சார். அப்ப இதுல என்ன வரும்? இந்த 20 பாகையை Y 60 பாகை சார். 80 மைனஸ் 20 60 பாகை. 60 பாகை சார். சரியா? மற்றது ஏபி வந்து நேர்கோடா இருக்கிறபடியா இதுல இருக்கிற எல்லாத்தையும் கூட்டினால் என்ன வரும்? 180 பாகை சார். ஏபி வந்து நேர்கோடு. ரைட்? அப்ப என்ன வரும்? AOL பிளஸ் இது ரெண்டுக்கும் காமனா எழுதலாம். LOM இஸ் 90 டிகிரி. ரைட்? 90 பாகை. LOM சரியா? இப்ப AOL சரியா? இப்ப AOL எவ்வளவு? 150 பாகை. சரியா? அப்ப AOL ஈக்குவல் டு 180 மைனஸ் 150 பாகை 30 பாகை. விளங்கிட்டா?
விளங்கிருச்சு சார். இப்படி இப்படித்தான் இப்படி ஒரு கேள்வி வந்தால் இதுதான் நீங்கள் அணுகிற முறை. ஓகே, என்னத்தை நீங்க படிச்ச எல்லாத்தையுமே யோசிச்சு இதுல அணுக வேணும் ஒவ்வொரு கேள்விகள் வரைக்கும். விளங்கிட்டே எல்லாருக்கும்? விளங்கிருச்சு சார். எழுதி முடி. ஓகே, எழுதாக எல்லாரும் எழுதி முடியுங்க இத. சார் தக்ஷலா செஞ்சு முடிச்சு சார். ஓகே, குட். சார் எழுதியாச்சு சார். சார் ஓகே, அடுத்த கிளாஸ்ல சந்திப்போம் எல்லாரும். Thank you sir. You're welcome. sir. Okay, bye. Bye sir. Bye. Bye. Bye sir. Bye.